This video sponsored by BuyMode e-shopping. நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்கள். பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது. நல்ல விலை குறைவாக இருக்குது. தரமான பொருளாக கிடைக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீழே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ பாருங்க, கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு டக்குன்னு வெந்துடும். அதனால் இப்போமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ பீப் எடுத்து அதை ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு. அதனால் கிரேவி மட்டும் செய்கிறத பார்ப்போம். இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் வேக வச்ச பீப் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பீப்பு நல்லா கழுவி மஞ்சத்தூள், உப்பு போட்டு மட்டும் குக்கரில் ஒரு 7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எல்லாமே இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீப்பும் ஆட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இதுவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் மட்டன் தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கறிக்கும் இந்த மசாலாவும் சேர்ந்து வரணும். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அந்த தண்ணி மட்டுமே போதும். நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். குழம்பு செய்கிறதா இருந்தால் தான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். கிரேவிக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. மூடி போட்டு மூடி வேக வச்சு பார்த்தோம், நல்லா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 3 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியோட திக்னஸ்க்காக தேங்காய் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடியில் பிடிக்கும், அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கலை, அதனால் அடியில் பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதையும் அதோட மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலா தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கிரேவியும் நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் லைட்டாக மல்லி இலை மட்டும் தூவி இறக்கிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.